வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்வு தொடர்பான கலந்துரையாடலாக இது அமையப்போகிறது. கலையகம் வந்திருக்கின்றார் ஊடகவியலாளர், கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் கே பொன்னுத்துரை அவர்கள் கலையகம் வந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆமாம், கொழும்பு தமிழ்ச்சங்கம் என்பது பல்வேறு சங்கங்களை வளர்த்து இருக்கிறது. தமிழுக்காக பல தொண்டுகளை ஆற்றியிருக்கின்றது. அதே போல் சமூகங்களுக்காக பல்வேறு அளப்பரிய சேவைகளையும் ஆற்றி வருகிறது. இப்பொழுது இந்த நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அறிகிறோம். என்ன நிகழ்வு? இதிலுடைய சிறப்பு என்ன? கொழும்பு தமிழ்ச்சங்கம் சுமார் 84 வருடங்களை பழமை கொண்டது, வரலாறு கொண்டது. இலங்கையில் இயங்கும் சங்கங்களில் தன் சொந்த கட்டிடத்தில் சொந்த ஆளணியுடன் சுமார் 70,000 புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகத்தை கொண்டுள்ளது. நாங்கள் தமிழ்ச்சங்கத்தில் வாரம் புதன்கிழமை அறிவோர் ஒன்று கூடல், வெள்ளிக்கிழமை இலக்கிய களம், ஞாயிற்றுக்கிழமை சிறுவர்களின் மேம்பாட்டுக்காக கதை சொல்லுதல், இப்படி முழுமையாக இயங்குதளமாக கொண்டு இயங்கிறது. அதன் முக்கிய அம்சங்களாக சிலப்பதிகாரம் மாநாடு, தமிழியல் மாநாடு, இப்படி மாநாடுகளை அமைத்து கொண்டு வருகிறது. இந்த நவம்பர் மாதத்தை இந்த தமிழ்ச்சங்கம் மலையகம் சார்ந்த ஒரு நிகழ்வாக நடத்துவதற்கு எடுத்த காரணம் 1948ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் எங்கள் மக்களின் இந்தியாவம்சாலி மக்களின் பிரஜா உரிமை முற்று முழுதாக பறிக்கப்பட்ட தினம். அந்த 15ஐ ஞாபகப்படுத்தவும், மீண்டும் அந்த மாதிரி நிலைமை வராது, இந்த இளைய சமூகத்தினருக்கு அந்த விஷயத்தை கொண்டு போவதற்காகத்தான் நாங்கள் இந்த 15ஆம் தேதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதில் நானும் எனது பங்களிப்பும் சிறிது இருந்தது. கொழும்பு தமிழ்ச்சங்கம் மலையக மக்களில் இல்லாமல் வடகிழக்கு மலையகம் என்று இல்லாமல் முஸ்லீம், அடுத்த வாரம் நாங்கள் முஸ்லீம் சமூகம் சார்ந்த ஒரு இஸ்லாமிய நிகழ்வுமே நாங்கள் ஆரம்பித்திருக்கோம். இப்போ பல்வேறு மற்ற செயல்பாடுகளில் கொழும்பு தமிழ்ச்சங்கம் இயங்கி வருகிறது. அதன் ஒரு அம்சமாக இந்த வருடம் நவம்பர் மாதம் மலையக மக்களின் அந்த பிரஜா உரிமை பறிக்கப்பட்டது நவம்பர் மாதம் 15ஆம் திகதி. அதனை ஞாபகப்படுத்தி எதிர்வரும் 15ஆம் திகதி வெள்ளிக்கிழமை இந்த நிகழ்வு ஆரம்பமாக போகிறது. இந்த நிகழ்ச்சி நிரலில் என்னென்ன உள்ளடக்கம் இருக்கின்றது? இதில் என்ன சிறப்பு இருக்கின்றன? ஆமாம், இதில் என்னென்ன சிறப்பு இருக்கின்றன? இதில் நீங்கள் இந்த நிகழ்ச்சி நிரலில் நாங்கள் போட்டது மலையக தேசியம் பன்மை நோக்கு என்ற ஆய்வரங்கு ஆரம்பமாகிறது. அது முதல் நாள் நாங்கள் அந்த ஆய்வரங்கில் பிரபல எழுத்தாளர் அண்மையில் அமரரான மரிதாஸ் அவர்கள், ராகலை மரிதாஸ் அவரின் அரங்காக நாங்கள் அதை கொண்டு செல்கிறோம். சிறப்புரையாக சமூக செயற்பாட்டாளரும் எழுத்தாளருமான மல்லிகை சந்தி திலகர் அவர்கள் மலைகளை வரைதல், மலைய இலக்கியத்தின் பாதைகளும் பயணங்களும் என்ற தலைப்பில் எமது சமூகம் பாதை வெட்டி பயணம் செய்த ஒரு சமூகம்தான். உண்மையில் அதை நோக்காக கொண்டு அந்த தலைப்பில் அவர் சிறப்புரை ஆட்டுகிறார். 14ஆம் தேதி 15ஆம் தேதி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு மலையகத்தின் 1980 தலைமையத்தை கொண்டு வந்தவர் வீட்டி தர்மலிங்கம் மாஸ்டர் அவர்கள். வீட்டி தர்மலிங்கம் என்றால் மலையகத்தின் ஒரு அடுத்த தலைமுறை தலைமையத்தை கொண்டு வந்தவர். அவர் பேரிலே அந்த அரங்கு அமைச்சிருக்கும். அந்த அமர்வாது மலையக தமிழ் இலக்கியமும் அடையாள அரசியலும். எங்களுக்கு இலக்கியத்துக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அதை முன்னிலைப்படுத்தி கண்டியிலிருந்து செயல்படும் நித்யானந்தன் அவர்கள் தலைமையில் ஆய்வரங்கில் இலக்கியங்கள் கூடாக மலையக அடையாளத்தை மீட்டெடுத்தல் என்ற தலைப்பில் பேராதனை பல்கலைக்கழக முதுநிலை விரிவுரையாளர் முனைவர் ஜெய்சலன் அவர்கள்
ஆய்வேட்டை பதிவு செய்கிறார். அடுத்து தாயகம் திரும்பிய மலையக தமிழர்கள், இப்போ நாங்கள் நேரடியாக போய் இந்தியாவில் பார்த்துருக்கோம். மலையகத்திலிருந்து தாயகம் திரும்பியவர்கள் ஒரு சிலர் நன்றாக இருக்கிறார்கள். மிக கூடுதலான பேர் அந்த 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 முகாம்களிலே முடக்கப்பட்டிருக்கார்கள். ஒரு சிலர் வந்து இப்போ அண்மையில் கூட ஒரு பெண் வைத்தியராக எல்லாம் வந்திருக்கார்கள். இருந்தாலும் அதை நாங்கள் பதிவு செய்ய வேண்டும். அந்த முறையில் இலக்கிய முயற்சிகள், சமூக செயற்பாடுகள், அதை பற்றி எழுத்தாளரும் ஆசிரியருமான சூனா தவச்சேலன் அவர்கள் பிரபல எழுத்தாளர் பல நூல்களை வெளியிட்டிருக்கார். அவர் அதை அந்த ஆய்வேட்டை சமர்ப்பிக்கிறார். அடுத்தது மலையகத்தில் 70களுக்கு பின்னர் பல்வேறு சமூக இயக்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டன. அதில் குறிப்பாக என்ஜோஸ், அதாவது நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அந்த 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 அமைப்புகள் ஏற்பட்டன. அதன் பின் விளைவுகள், அதன் பெறுபேறுகள் பல்வேறு வித்தியாசமாக இருந்தது. அதை நாங்கள் ஆராயத்தான் வேண்டும். எங்கள் அடுத்த சந்ததிக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். எந்த முறையிலே மலையகத்தில் உருவான சமூக இயக்கங்களும் அதன் அடையாள இலக்கியங்களும் என்ற தலைப்பிலே பொன் பிரபாகரன் அவர்கள் ஆய்வேட்டை சமர்ப்பிக்கிறார். பொன் பிரபாகரன் அவர்களும் ஒரு சமூக செயற்பாட்டாளர். கோடி பக்கம் என்ற ஒரு அமைப்பை செயல்படுத்தி வருகிறார். மலையகத்தில் மிக ஆர்வம், மலையகத்தின் சிந்தனைவாதியாக நாங்கள் செஞ்சுக்கலாம். அவரை அந்த தலைப்புகளை செய்கிறார். அடுத்து நாங்கள் சபையோரையும் விட்டு வைக்காமல் கலந்துரையாடலை நாங்கள் நடத்துகிறோம். யாராவது வந்தால் அதை பற்றிய நாங்கள் பார்க்காத வழியில் அவர்கள் பார்க்கலாம். அந்த கலந்துரையாடலையும் நாங்கள் செய்திருக்கோம். 14ஆம் தேதி, இது 15ஆம் தேதி காலை நிகழ்வு. அதே நேரத்தில் மாலை நிகழ்வாக வேறறுக்கப்பட்ட தேசம் என்ற தலைப்பில் நாங்கள் அதற்காக எங்களுடைய முன்னோடியான முல்லோயா கோவிந்தன் என்பவர் தன்னுயிரை மலையக மக்களின் போராட்டங்களுக்காக தன் உயிரை நீத்த முல்லோயா கோவிந்தன் அரங்கிலே அதை எங்கள் கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் இலக்கிய குழு செயலாளரும் சமூக ஆய்வாளருமான தேனா மதுசூதன் அவர்கள் தலைமை தாங்கிறார். நான் மதுசூதனை பற்றி செய்தி சொல்லத்தான் வேண்டும். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் இயக்கப்பாடுகள் இலக்கிய இயக்கப்பாடுகளில் மிகவும் தீவிரமாக ஆலோசனை சொல்லக்கூடியவர். தீவிரமான நிகழ்வுகளை செய்து வருபவர். இந்த நிகழ்வுகள் கூட மிக முக்கியமாக தான் முன்னின்று இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதில் அவர் முன்னின்றார். அவருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையிலே நாங்கள் மிக முக்கியமான மலையக தேசியம் என்ற வகையிலே 1948ஆம் ஆண்டு குடியுரிமை அறிவிப்பு நவம்பர் 15 இதை நாங்கள் ஆணித்தரமாக அறிவுறுத்தி சொல்கிறோம். அந்த தலைப்பில் முனைவர் MM ஜெய்சீலன் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழக அவர்கள் பேசுகிறார்கள். மலைய தேசியம், மலைய மக்களின் சமகால நிலை உரிமை சவால்கள். உங்களுக்கு தெரியும், பல தோட்டங்களில் மாத்திரையில் கூட அண்மையில் கூட ஒரு 84 குடும்பங்களை உடனடியாக போக சொல்லி அப்படியெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் 3 பரம்பரையாக அந்த தோட்டத்தில் வைப்பார்கள். பத்திரிகைகள் செய்திகள் எல்லாமே வந்தது. அந்த விஷயத்தை நாங்கள் ஆராய்கிறோம். மலையக சமகால மொழி பண்பாட்டு நெருக்கடிகள். நாங்கள் பிரதேச செயலங்கள்லாம் பல மலையகத்தில் இருந்தாலும் அதில் தமிழ் மொழியில் நாங்கள் தொடர்பு கொள்ள முடியுமா, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றியும் பொன் பிரபாகரன் அவர்கள் பேசுகிறார்கள். பெருந்தோட்ட பொருளாதார நெருக்கடிகள், தேர்வுகள், அது நெருக்கடிகளை மட்டும் நாங்கள் சொல்லாமல் அதற்கான தேர்வுகளையும் சொல்கிறோம். அதை எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டருமான சிவன் பிரபாகரன் அவர்கள் அதை முன்வைக்கிறார்கள். நிறைவுரையாக உங்களுக்கு தெரியும், பாவனா கௌதமன் அவர்கள் ஒரு சட்டத்தரணியாகவும் ஒரு சமூக செயற்பாட்டாளரும் மிக காத்திரமான பங்களிப்பை செய்து வருகிறார். அவரை நாங்கள் நிறைவுரையாக செய்ய அளித்திருக்கிறோம்.
ஆமாம், இப்பொழுது இந்த தமிழ்ச்சங்கத்தில் 15ஆம் திகதி இந்த அற்புதமான ஒரு மலையக சமூகத்தினருக்காக ஒரு விடயம் அரங்கேறப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விடயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கான தலைப்புகள், அதற்கான ஆய்வுகள், ஆய்வரங்கங்கள், கலந்துரையாடல்கள் என பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று சொன்னீர்கள், இந்த மலையகத்தில் நீங்கள், அதாவது ஏற்பாட்டாளர்கள் என்ற வகையில் நீங்கள் பார்க்கும் பார்வையை தவிர இந்த பார்வையாளர்களும் அவர்களுடைய கோணத்திலிருந்து பார்க்கின்ற விடயங்கள் அல்லது அவர்களுடைய எண்ணத்தில் உள்ள விடயங்களையும் கலந்துரையாடலாம் என்று. இங்கு பார்வையாளர்களாக யாரெல்லாம் பங்கு பெற்றலாம், அவர்களுக்கான என்ன உரிமை இருக்கிறது இந்த நிகழ்வில் அவர்களுடைய கருத்துக்களை அல்லது அவர்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு? நாங்கள் இது பொது அறிவித்தலாகத்தான் இருக்கோம். குறிப்பிட்டவர்களை அழைத்திருக்கிறோம். தங்கள் மலையகத்தை கொழும்பை பொறுத்தவரையில் அது சனிக்கிழமை வைத்தது. கொழும்பை பொறுத்தவரையில் பல நூற்றுக்கணக்கான மலையகத்தவர் இருக்கார், மலை இளைஞர்கள் இருக்கார்கள், வசதிப்படுத்தவர்கள். அவர்கள்லாம் இந்த நிகழ்வு கட்டாயம் வந்து பங்களிப்பு செய்ய வேண்டும். பார்வையாளராக இருந்து மட்டும் அல்லாமல் தங்கள் எண்ணங்களை கேள்விகளாக கேட்கலாம். அதற்கு சபையில் மேடையில் இருப்பவர்கள் பதிலளிப்பார்கள். இந்த ஒரு தலைப்பில் பேசியவர் அந்த விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டால் பதில் அந்த மாதிரி தான் நாங்கள் அந்த நிகழ்வை ஒருங்குபடுத்தியிருக்கிறோம். ஒரு 4 மணி தேலம் அந்த நிகழ்வு நடைபெறுவதால் நியாயமாக எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிப்போம். காலக்கிரமத்தில் வசதி வாய்ப்புகள் கிடந்தால் இந்த இதுகளை புத்தகமாக வெளியிடவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கொழும்பில் பிரபல வர்த்தகர் தனவந்தருடன் தொடர்பு கொண்டுள்ளோம். இது புத்தகமாக வந்தால் மலையகத்தின் ஒரு எழுச்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மலையக மக்களின் பிரஜா உரிமை பறிக்கப்பட்டது 48ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் திகதி. இந்த மக்களுடைய பிரஜா உரிமை பறிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை நிலை இப்பொழுது நீங்கள் சொன்னது போல நில உரிமை, காடு உரிமை பிரச்சனைகள் என்று பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அதற்கு இந்த நிகழ்வுகளின் மூலம் அடுத்த கட்ட நகர்வை உங்களுடைய திட்டம் என்னவாக இருக்கின்றது? நிகழ்வை நடத்துகின்றீர்கள், பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச போகின்றோம். அடுத்த கட்டம் என்னவாக இருக்க போகிறது? மக்கள் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த நிகழ்வுக்கு அடுத்ததாக என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றன? இப்போ நாங்கள் 1948ஆம் ஆண்டு தான் அந்த நேரங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர்களாக நாங்கள் இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு இது செய்தி இல்லை, ஒரு தகவலும் இல்லை, ஒரு உண்மை நடந்தது. அது இடதுசாரிகள் எண்ணம் பெற்ற வெல்மேன்சிடா போன்றவர்கள் வடபகுதியை சேர்ந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சேர்த்து தாங்கள் அரசாங்கம் அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கை மேற்கொண்டார்கள். அந்த நேரத்தில் இந்த 8 பேரும் சேர்ந்து அந்த பார்லிமெண்டத்தை அமைத்திருந்தால் நான் நினைக்கிறேன், நான் இதை பதிவு செய்துள்ளேன் என்ற புத்தகத்தில், இந்த டிஎஸ் சேனேகா போன்றவர்கள் அரசு அமைச்சிருக்க முடியாது. இந்த மாதிரி எங்கள் பிரஜா உரிமை பறிப்பு நிலை பெற்றிருக்காது. ஆனாலும் இதை நடந்து விட்டது. நாங்கள் டிஎஸ் சேனேகாவை தேசபிதா என்று கொள்கிறோம். அவர் தான் முதலாக இந்த மக்களின் ஒட்டுமொத்த மக்களின் வேறறுக்கப்பட்ட, நாங்கள் அதுக்கு தலைப்பு போட்டிருக்கோம், வேறறுக்கப்பட்ட தேசம். வேறறுத்து அந்த வெட்டி வீசி ஒரு செடி இருந்தால் வெட்டி வீசுவது போல் வெட்டி வீசப்பட்ட ஒரு சமூகமாக நாங்கள் இருந்தோம். ஒரு பாரம்பரிய மக்கள். நாங்கள் 200 வருடங்களுக்கு மேலாக இந்த மலையகத்தில் பல விடயங்கள் ஆணித்தரமாக இருந்தவர்கள். அந்நிய செலவாணியை சம்பாதித்து கொடுத்தது பல இப்போ எல்லோரும் ஒய்யா ஸ்டேஷன், ஒய்யா புயல நிலையத்தை பற்றி பேசுகிறார்கள். அந்த அந்த சிங்காரத்தை கொண்டு வந்தவர்கள் இந்த மலையக மக்கள் தான். அந்த காடுகளை வெட்டி பாதை போட்டதெல்லாம் அது எல்லாமே கணக்கில் எடுக்காமல் வேறறுக்கப்பட்டதை எங்களை இலங்கை தேசத்திலிருந்து வேறறுக்கப்பட்டு வீசி எறியப்பட்ட நாங்கள் பல்வேறு கோணங்கள். இப்போ நான் கூட 70களில் இப்போ படித்துவிட்டு ஓயில் படித்துட்டு வெளியே வர நேரத்தில் அரசாங்க உத்தியோகம் எங்களுக்கு கிடைக்காத இருந்தது. அதனால தான் நாங்கள் தனியார் வேலைக்கு போக இருந்தோம். நாளைப்பட்டி, என் சொந்த ஊர் நாளைப்பட்டிலும் பல கூட்டுறவு சங்கத்தில் கூட எனக்கு வேலை கிடைக்க என்னை நேர்முக பரீட்சை செய்துவிட்டு
பிறகு உங்களை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார்கள். காரணம் இந்த பிரஜாண்மை பிரச்சனை. அவ்வாறு நான் மட்டுமில்லை, என்னோட கூட படித்தவர்கள் எல்லாமே இப்படி வேறறுக்கப்பட்டார்கள். அதுதான் சொல்லலாம். ஆனாலும் அதற்கு பிறகு நடந்த அந்த அந்த 30 வருடங்கள் உங்களுக்கு தெரியும். 30 வருடங்களாக இந்த மக்கள் ஒன்றுமே இல்லையே, நாடற்ற பிரஜைகளாக எந்த விடயத்துக்குமே போக முடியாமல் இருந்தது. 1988ஆம் ஆண்டு தொண்டமான் கொண்டு வந்த அந்த 10 வருடம் தொடர்ந்து இலங்கையில் இருந்திருந்தால் அவருக்கு பாஸ்போர்ட் வழங்கலாம். அது வந்து சிவப்பு கலர் பாஸ்போர்ட், உங்களுக்கு அடையாள அட்டை. அப்படியெல்லாம் அது மட்டும் எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. அதில் ஒரு சிலர் தான் இந்த நாங்கள் குறிப்பிட்ட மரியதாஸ் போன்றவர்கள் அரசாங்க உத்தியோகத்தில் சென்றார்கள். அதற்கு முன்பு 1980களில் தொண்டமானால் 4404 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இப்படி இவர்கள் தான், அதுவும் எல்லாம் பிரஜாரிமை உள்ளவர்கள் மட்டும்தான். பல்வேறு சிரமத்தில் நாங்கள் வரித்தோம். அந்த இதை வெளிப்படுத்த வேண்டும். இப்போ உள்ள சமூகம் ஒரு 3வது தலைமுறை என்னை விட இப்போ எங்களுக்கு பிறகு 3வது தலைமுறை மலையகத்திலும் மிக தீவிரமாக செயல்படுகிறார்கள், கொழும்பிலும் மிக தீவிரமாக செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு இந்த விடயத்தை கூற வேண்டும். இது ஒரு பாதுகாப்புக்கு சரி நாங்கள் இது கூற வேண்டும் என்ற நிலையிலே தான் இதை நாங்கள் இவ்வாறான தலைப்புகளில் நாங்கள் இதை அமைத்தோம். அந்த வேறறுக்கப்பட்ட சமூகம் என்று நீங்கள் அடையாளப்படுத்துகிறீர்கள், அழுத்தமாக சொல்லுகிறீர்கள். இந்த வேறறுக்கப்பட்ட சமூகம் இப்பொழுது வேறு ஒன்றப்பட்டிருக்கிறதா, அல்லது அதற்கு நாங்கள் இந்த தலைமுறையினர் 3ஆம் தலைமுறை என்று சொல்லும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது உங்களுடைய அறிவுரையாக இருக்கலாம், ஆலோசனையாக இருக்கலாம், எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாம். என்ன செய்ய வேண்டும்? இப்போ நாங்கள் இந்த மலைய தேசியம் என்று சொல்கிறோம் தானே, நாங்கள் இந்தியா வம்சாவளிகள் தான். இந்தியா வம்சாவளிகள் தான் நாங்கள். இப்போ நான் பிறந்தெல்லாம் 1950கள் முதல் பகுதியில். அப்போ நான் இந்தியா வம்சாவளி தான். அதற்கு பிறகு 60களில் தான் இந்த மலையகம் என்ற ஒரு சொற்றொடர் உண்டாகப்பட்டது. அதை எங்களோட மலையக சிற்பி என்று சொல்லப்படும் ஐலண்ட்ஸ் கல்லூரியின் சிவலிங்கம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதற்கு முந்தி இந்த மலையகம் என்ற சொல்லை எவ்வாறு இதை நாங்கள் பிரயோகிக்கிறது என்ற பற்றி 4 பெட்டியில் 1959ஆம் ஆண்டு இப்பொழுது வயது முதிர்ந்தவராக இருக்கும் பிபி தேவராஜ், கே கணேஷ், தமிழோவியன் அப்படி இன்னாரானவர்கள் சேர்ந்து மலைநாடா மலையகமா என்ற மலைநாடு என்று என்கும் போது ஒரு வேறு இனத்தவர்கள் வேறு மாதிரி பார்ப்பார்கள். இது மலையகம் என்று சொற்றொடரை பாவிக்கலாம் என்று ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் என்னிடம் இருக்கிறது. நான் புத்தகத்தில் அதை பதிஞ்சு இருக்கிறேன். அதன் பிறகுதான் சிவலிங்கம் அவர்கள் இந்த மலையகம் என்ற சொல்லை விலாசி விரிவாக கொண்டு போட்டார். அதன் பின் நாங்கள் 10 வயசு நாங்கள் வார நேரத்தில் இந்த மலையக சஞ்சன முன்னணி போன்றவற்றில் எங்கள் செயல்பாடுகள் இருந்தது. மலையகத்தை தூக்கி கொண்டு பிரயாணித்தவர்கள் அந்த 50களில் பிறந்தவர்கள் தான் இந்த மலையகத்தை தூக்கி சென்றவர்கள். காவி சென்று சொல்லலாம். அது மலையகம் என்று. அதற்கு பிறகு வந்தவர்கள் அதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். இப்பொழுதெல்லாம் மிக வீரியமாக பேசப்படும் மல்லிகைப்பூ சந்தி திலகர் போன்றவர்கள் அதை அவர்கள் எல்லா வழியிலும் அவருக்கு கிடைக்கிற வழி எல்லாத்திலையும் இந்த மலையகத்தை அச்சுறுத்தி மலையகம் என்று தான் நாங்கள் மலையகத்தவர் தான் என்று சொல்லுகிறார்கள். இந்த உங்களுக்கு தெரியும், அண்மையில் நடந்த புள்ளி விவர கணக்கில்படி இந்தியா வம்சாவளி மக்கள் மிக குறைந்த அளவிலே கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. அப்போ அவர்கள் முதலில் தீர்மானிக்க வேண்டும். அதை நாங்கள் தீர்மானமாக கொண்டு வருவோம். மலையக தமிழர்களா இந்தியா வம்சாவளி தமிழர்களா? இளைய சமூகத்தினர் இந்தியா வம்சாவளி மக்கள் என்று இந்தியா வம்சாவளி என்று சொல்வது கூட கூச்சப்படுகிறார்கள். நான் அறிந்த வகையில் கூச்சப்படுகிறார்கள். அப்போ அதை என்ன செய்வது என்றுதான் இந்த இளைய தலைமுறை இவர்களிடம் நாங்கள் பாரம் கொடுத்திருக்கோம். அந்த தீர்மானத்தை அவர்கள் தான் உறுதிப்படுத்த வேண்டும். நாங்கள் வயது போனவர்கள், எங்களால் வழிகாட்ட முடியும், செயல்பட முடியாது.
ஆகவே ஒரு பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அடுத்த சமூகத்தினருக்கு இந்த மலையகம் குறித்தான விழிப்பு அல்லது நாங்கள் எங்கிருந்து வந்தோம், எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், நமது பாதை என்ன. நீங்கள் ஒரு தலைப்பு சொன்னீர்கள், காடு வெட்டி நாங்கள் அந்த நாட்டை கண்டவர்கள் மலையக தமிழர்கள். உண்மையில் அந்த நாட்டை அமைப்பதற்கு பல்வேறு பாடுபட்டார்கள், இன்றும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வெடிவுக்காக இவ்வாறான ஒரு நிகழ்வை, அதுவும் தலைநகர் கொழும்பில் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், உண்மையில் அந்த வெற்றியடைய வேண்டும். இந்த நிகழ்வின் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அல்லது இளைஞர் அடுத்த பொறுப்பு கொடுக்க, பாரம் கொடுக்கவிருக்கும் சமூகம் என்னென்ன வகையான பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நன்றி, நல்ல கேள்வி. நாங்கள் பாருங்கள், இந்த நிகழ்வை யார் செய்யார்கள்? கொழும்பு தமிழ்ச்சங்கம். இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் கட்டாயம் இந்த நிகழ்வை செய்ய வேண்டுமா என்பது இல்லை. அவருக்கு ஒரு பண்பாட்டு நிறுவனம், கலை, இலக்கியம், நாடகம், நாட்டியம் என்ற வகையில், நூலகம் என்ற வகையில் செய்கிறார்கள். நான் எங்களை போன்றவர்களின் தூண்டுதல் பேரில் இதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் மட்டுமில்லை, 27 ஒரு பொது சபை, 75 பேர் கொண்ட பேரவை, 27 பேர் கொண்ட ஒரு ஆட்சிக்குழு, இவ்வளவு விடயங்களிலும் நாங்கள் இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி இதை அனுமதி பெற வேண்டும். அங்கு எதிர்ப்பு இல்லை. இருந்தால் நாங்கள் முதல் இப்படித்தான் இந்த ஒரு இதை நடக்கிறோம். நாங்கள் மிஷினரி, அமெரிக்கன் மிஷினரி அப்படி போன்ற விடயங்களை பேசியிருக்கிறோம். உலக தமிழ் எழுத்தாளர் மாநாடு கூட நாங்கள் கூட்டியிருக்கிறோம், கூட்டி மகிழ்ந்தோம். இந்த மாதிரி ஒரு சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை அலசி ஆராய்வதற்காக நான் இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் முன் வந்துள்ளது. அதற்கு முதற்கண் அந்த தமிழ் சங்கத்துக்கு நாங்கள் முதல் பாராட்டு தெரிவிக்க வேண்டும், நன்றி தெரிவிக்க வேண்டும். அதனூடாக இந்த சங்கம் இப்படி எடுத்திருக்கின்ற இந்தியா வம்சாவளி மக்களை சார்ந்த பல்வேறு அமைப்புகள், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, பல்வேறு அமைப்புகள் கொழும்பு தலைநகரில் இயங்கி வருகிறது. அவர்கள் தான் இதை செய்திருக்க வேண்டும். பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நாங்கள் இதை பணத்துக்காக சொல்லவில்லை, அவர்கள் இதை செய்யலாம். ஆனாலும் இந்த சங்கம் ஒரு முன்னெடுப்பாக, முதல் எடுப்பாக இந்த நவம்பர் மாதத்தில் இதை ஆரம்பித்திருக்கிறது. அதற்கான பல்வேறு விடயங்களை, தலைப்புகளை இலகுவாக கொடுத்துருக்கிறோம். பிரித்து சொல்வார்கள், பிரித்து பார்க்கறதுக்கு வசதியாக செய்திருக்கோம். முட்டு முழுதான ஒரு இதை செய்யவில்லை. ஆமாம், நீங்கள் ஒரு புள்ளியை வைத்திருக்கின்றீர்கள். இனி அவருடைய பாதையை, அவர்களது அந்த திட்டத்தை அவர்கள் தான் வகுக்க வேண்டும். அதற்கான ஒரு அடித்தளம் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. மலையக சமூகத்தின் உரிமைகள், அவர்களுக்கான தேவைகளை குறித்து கொழும்பு தலைநகரில் இவ்வாறான மாபெரும் ஒரு ஆய்வரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். நிச்சயம் வெற்றி பெற வேண்டும், உங்களுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று கூறி நேத்ரா தொலைக்காட்சி சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் பாராட்டுகளையும் அதே போல வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வகையில் இந்த கலந்துரையாடல் நிறைவு செய்தலாம். முக்கியமான ஒரு கலந்துரையாடல் மலையக தேசியம் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 14ஆம் தேதி கொழும்பில் ஆரம்பமாக போகிறது, தமிழ்ச்சங்கத்தில் இடம்பெறப் போகிறது. அனைத்து மலையகம் சார்ந்து அல்லது மலையகத்தின் உணர்வு கொண்டவர்கள் பங்கேற்று அந்த நிகழ்வை வெற்றி பெற செய்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்றைய தினம் கலையகம் வந்து பல்வேறு தகவல்களை சார்ந்த தகவல்களை தந்தார். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினரும் ஊடகவியலாளருமான கே பொன்னுத்துறை அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வை வெம்மையாளித்து இந்த நிகழ்வு பற்றிய விதமான விடயங்களை கலந்து கொண்டமைக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேத்ரா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிப்பார். வணக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் தயாரிப்பாளராக ஈடுபட்ட தனஞ்சயனுக்கு நன்றி கூறிக்கொண்டு, தொழில்நுட்ப கலைஞர்கள் ஏனியவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.